சரி, இந்த குருனுடைய வக்ரம் இந்த சிம்ம ராசிக்கு என்ன தரப்போகுது அப்படின்னா, முதல் விஷயம், இந்த குருனுடைய வக்ரம் பதவிகளை பறிபோக வைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க, பெரிய ஆளுமை திறனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பதவி எடுத்துருவாங்க. ஒன்று அவர் கட்சி மாறுவார், இல்லைன்னா அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுப்பாங்க, இல்லை பதவி விலகுவார். ரெண்டு விஷயம். அவங்களே அலிகேஷன் பண்ணி பதவி எடுத்துகிட்டு ராஜினாமா பண்ணிடுவார். இந்த மூன்று விஷயங்கள்லாம் நடக்கும். ஏற்கனவே அவர் பதவியில் இருந்தார்னா அந்த பதவி பறிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பதவியிலிருந்து விலக வேண்டிய காலமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாயாரினுடைய நிலை அப்போ ரொம்ப பாதிப்புகளை உருவாக்கும். ஏற்கனவே வயது முதிர்ந்திருக்கிறா, அப்போ ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போகிறதுக்குண்டான சூழல்கள் எல்லாமே இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் இந்த காலகட்டத்தில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய கட்டுமானம் சரியாக இருக்கா, அப்போ அதை கட்டியவர்கள் சரியான நபர்களா, அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியா, எல்லாமே இப்போ பிரச்சனைக்குரியதாக வரும். அதனால் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். அப்போ ஆக்சிடென்ட் நடக்கும். கண்டிப்பாக ஏதாவது தூர தேச பயணம் போகும்போது நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதே கவனமாக போகணும். நம்ம எப்படி சார் கவனமாக போகணும்னா, நேரம் அதை ஒத்துழைக்காது. நமக்கு கண்டிப்பாக விபத்துகள் நடப்பதற்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வாகன விபத்துகள் தான் அதீதமாக நடப்பதற்கு இந்த குருனுடைய வக்ரம் இந்த சிம்ம ராசிக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ சிம்ம ராசியினருக்கு இந்த குருனுடைய வக்கரம் தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுகம் கிடைக்காது. அப்போ வீட்டில் சுகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா போயிட்டு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றோம். அதே மாதிரி சென்ற இடத்தில் பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி, சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 days அவர் கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம். அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. சிம்ம ராசிக்கு இந்த குருவானவர் அப்போ அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதி, இந்த 2 பாவகாதிபதி. உலகால லாபஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 12ஆம் இடத்துல பயணம் பண்ணுறார். ஒரு 120 days அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய அயன சயன போகஸ்தானத்தில் வக்ரகதியாகிறார். சரி, இந்த குருனுடைய வக்ரம் இந்த சிம்ம ராசிக்கு என்ன தரப்போகுது அப்படின்னா, முதல் விஷயம், இந்த குருனுடைய வக்ரம் பதவிகளை பறிபோக வைக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க, பெரிய ஆளுமை திறனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பதவி எடுத்துருவாங்க.
நீங்கள் இதுக்கு பரீட்சையுமே பார்க்கலாம். நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கோம். அரசியலில் இருக்கக்கூடிய தொடர்புகளை இதில் ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு அரசியல் துறையில் இருக்கிற ஒரு பெரிய ஜாம்பவான் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒன்று அவர் கட்சி மாறுவார், இல்லைன்னா அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுப்பாங்க, இல்லை பதவி விலகுவார். 2 விஷயம். அவங்களே அலிகேஷன் பண்ணி பதவி எடுத்துகிட்டு ராஜினாமா பண்ணிடுவார். இந்த 3 விஷயங்கள்லாம் நடக்கும். ஏற்கனவே அவர் பதவியில் இருந்தார்னா அந்த பதவி பறிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பதவியிலிருந்து விலக வேண்டிய காலமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்ப உறுப்பினர்களில் தாயாரினுடைய நிலை அப்போ ரொம்ப பாதிப்புகளை உருவாக்கும். ஏற்கனவே வயது முதிர்ந்திருக்கிறா, அப்போ ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போகிறதுக்குண்டான சூழல்கள் எல்லாமே இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் விற்பனை ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக விற்பனை ஆகும். அந்த விஷயங்களில் இப்போ நீங்கள் அதை முழுசாக எடுக்கிறீங்க, அதை கைங்கரியம் பண்ணலாம், கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மை பண்ணி அதெல்லாம் செய்யணும். ஆமாம். அப்போ இடம் கரெக்டாக இருக்கா, குழிமுறை இல்லாமல் வீடுகள் அமையுதா, அப்போ எந்த முறையில் அமைக்கிறோம், எந்த நாளில் நம்ம மன போடுறோம், அப்போ சொத்துக்கள் சரியாக இருக்கா, பட்டா மாற்றம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே 1 by 1 எல்லா கேள்விகளும் கேட்டுட்டு தான் நீங்கள் அந்த விஷயத்திலே பார்க்கணும். இல்லை நான் இந்த காலகட்டத்தில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய கட்டுமானம் சரியாக இருக்கா, அப்போ அதை கட்டியவர்கள் சரியான நபர்களா, அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியா, எல்லாமே இப்போ பிரச்சனைக்குரியதாக வரும். அதனால் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இதே காலகட்டத்தில் தொழில் பாதிப்புகளையும் உருவாக்கும். நேராக போயிருந்த தொழில், ஃபாஸ்ட்டாக போயிருந்த தொழிலில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம மட்டும் வண்டியில் வாகனத்தில் சரியாக தான் போயிட்டு இருப்போம். எதிராளி ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு அது ப்ராப்ளம் தான். இப்போ புது தொழில் வருகையால் ஒரு விரயங்கள் நடக்கும். ஏதாவது ஒன்று உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வரும், பட் அந்த விரயமாகும். அதற்காக ஏதாவது ஒன்று சொத்தை விற்றுட்டு நம்ம தொழில் ஆரம்பிப்போம், இல்லை ஏதாவது நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி ஆரம்பிப்போம். அப்போ புது தொழில் ஒன்று கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த தொழிலால் சற்று கொஞ்சம் இறக்கங்களும் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கடன் அடைவு பெறும், புது கடன்கள் உருவாகும். எல்லா கடனையும் 0 பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ்ஷாக கடன் ஆக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சிம்ம ராசியினருக்கு இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்குகள் முடிவுக்கு வரும். ஆமாம், ரொம்ப நாளாக நடக்குது கேஸு, பிரச்சனை நடக்குது, சொத்து தகராறு நடக்குது அப்படின்னுக்குள்ள அது பிரச்சனையாக வரும். அப்போ ஆக்சிடென்ட் நடக்கும். கண்டிப்பாக ஏதாவது தூர தேச பயணம் போகும்போது, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதே கவனமாக போகணும். நம்ம எப்படி சார் கவனமாக போகணும்னா, நேரம் அதை ஒத்துழைக்காது. நமக்கு கண்டிப்பாக விபத்துகள் நடப்பதற்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வாகன விபத்துகள் தான் அதீதமாக நடப்பதற்கு இந்த குருவினுடைய வக்ரம் இந்த சிம்ம ராசிக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். உறவுகளில் பிரிவுகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளில் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல தசா புத்தி நடக்குது அப்படின்னா இந்த பிரிவுகள் எப்படி வேலை செய்யணும்னா சுப பிரிவுகளாக வேலை செய்யும். அப்போ தொழில் ரீதியான பயணங்கள், பிள்ளைகள் படிப்பு ரீதியான பயணங்கள், இந்த மாதிரி சுப பிரிவினையாக வேலை செய்யும். அப்போ நமக்கு ஒரு தசா புத்திகள் சாதகமற்ற பலன்களை தருது, நமக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா ஒரு கண்கட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கு உண்டான தீர்வு என்ன, அதுக்கு உண்டான நபர்களே நமக்கு தொடர்புபடுத்த மாட்டாங்க. அப்போ பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு உண்டான நபர்கள் தான் அங்கே வருவாங்களே கண்டி முடிவுக்கு உண்டான நபர்கள் வரமாட்டாங்க. அப்படின்ற மாதிரி தான் அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமானதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கின்னு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா தான் குடும்பத்தை கண்டிப்பாக நல்வழிப்படுத்திட்டு போக முடியும். ஏன்னா இந்த குருவினுடைய வக்ரம் இந்த தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சரியான அடிசா. சிம்ம ராசியில் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத போய் சொத்துக்களை வாங்கிடுவாங்க, விலை போகாத சொத்துக்களை வாங்கிடுவாங்க, விற்பனை ஆகாது. இந்த காலகட்டத்தில் அதிகமாக விற்பனை ஆகாது, நஷ்டத்துக்கு கொடுத்துட்டு வர மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும்
ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்க வேண்டும். ஆமாம், இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஏதாவது நேஷ்னாலிட்டி அவார்ட்ஸோ இல்லது இந்திய துறை, அதாவது சட்டத்தில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணி விருது வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மக்களோடு பணியில் இருப்பவர்கள், மக்களுக்காக உழைப்பவர்கள், தன்னலமற்று பொதுநலத்தோடு செயல்படுவர்கள், இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அதீத ஆதரவு தரும். இது ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த குருனுடைய வக்கரத்தால். இந்த தன்னார்வ தொண்டுகள் உண்மையான உதவி செய்யணும், தேவையில்லாத நீங்கள் உதவி செய்கிறன்ற பேரில் பசுத்தோல் போர்த்திய புலியாக இருந்தால் கண்டிப்பாக சட்டத்தில் சிக்கிடுவீங்க. உண்மையாக உழைச்சி நீங்கள் உதவி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்திய அரசே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து விருது வழங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கௌரவங்களும் உங்களுக்கு நடக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். இந்த சிம்மராசினருக்கு கண்டிப்பாக யாராவது நடந்துட்டால் கமெண்ட்ஸை நீங்கள் போடலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது, இது ஒரு சூட்சம் உள்ள இருக்குது. ரைட், ஓகே. அப்போ சிம்ம ராசியினருக்கு இந்த குருனுடைய வக்கரம் தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுகம் கிடைக்காது. அப்போ வீட்டில் சுகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா போயிட்டு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றோம். அதே மாதிரி சென்ற இடத்தில் பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வந்துட்டால் சிறப்பு, இல்லைன்னா தேவையில்லாத போய் மாட்டிக்கிங்க. எப்பயுமே ஒரு கிரகங்கள் சாதகமற்று நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், வெற்றிகளாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய வெற்றிகள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயணிப்போம். அப்போ வெற்றி இல்லாமல் தோல்விகளை நம்ம தழுவுறோம் அப்படின்னா இந்த தோல்விகளை வச்சும் நம்ம வாழ்நாள் பூரா தான் பயணிப்போம். அப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்றத ஒரு கோடிட்டு ஒரு ஹிண்ட்ஸு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அதை நீங்கள் புரிதலில் எடுத்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் கடந்து போகாமல் அதை எப்படி நம்ம பாதுகாப்பு பண்ணணுன்றதை தெரிஞ்சு அதுக்குண்டான பரிகாரங்களை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள்ன்றதான் உண்மையான கருத்து. இந்த சிம்ம ராசியினருக்கு எப்பவுமே நரசிம்மனுடைய அவதார ரூபம் உங்களுக்கு வெற்றி. அதே காலகட்டத்தில் சூரிய உதயமாகிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இந்த விஷயத்தை அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வயிறு சுத்தமாக நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த பண்ணிட்டு வரா அப்படின்னா ஒரு சிம்ம ராசிக்காரர்கள்னா தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டு சேருவான். அப்போ நரசிம்மரை எப்படி பூஜை பண்ணணும், அப்போ என்ன மந்திரத்தை நம்ம உச்சாதனம் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு முறையாக பயிற்சி பண்ணிட்டு நீங்கள் அதை சரியாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நரசிம்மருடைய அவதாரம் ரூபிணி உங்களுக்கு அநேக யோகத்தை கொடுப்பார். வாழ்க வாழ்க வாழ்க.